சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் நன்மை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நன்மை அனுபவிக்க அவருடைய வீட்டில் எப்படி இருக்கணும்? இதான் மேட்ரு. இப்ப வந்துட்டீங்க, எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வந்துட்டீங்க. ஆனா எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த வீட்டில் நன்மை அனுபவிக்கணும். அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, லூக்காவுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 10 to 14 வரைக்கும் நான் வாசிக்கிற போது, இது யாசுவா சொன்ன விஷயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாசுவா சொன்னார், தன்னுடைய மாம்சீக நாட்களில் இந்த பூமியில் இருந்தபோது அவர் தன்னுடைய ஜனத்தோடு கூட பேசின ஒரு சம்பவம் என்ன? 2 மனுஷர்கள் தேவ சமூகத்தில் கடந்து போகிறார்கள். ஒருவன் தன்னை உயர்த்துகிறான், ஒருவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் தேவன் தாழ்த்தினவனுடைய சத்தத்தை கேட்கிறார், உயர்த்தினவனை புறக்கணிக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்படித்தான், 2 கூட்டமாக தான் இருப்போம். ஒருத்தர் சொல்லுவோம், ஆண்டவரே நான் அவனை போல இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நல்லா தசமபாகம் கொடுக்குறேன்ப்பா, நல்லா காணிக்க கொடுக்குறேன்ப்பா, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நான் நல்லா உபவாசிக்கிறேன்ப்பா. ஆனால் இன்னொருத்த வந்து சொல்லுவான், ஆண்டவரே நான் தகுதி இல்லைப்பா, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கே தகுதி இல்லை. இப்படி யாராவது சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, வேதத்தை வாசிக்க தெரியாது, உங்களுடைய சமூகத்தில் நிற்க தெரியாது, ஆனால் நீர் என்னை நிற்க வைத்திருக்கிறீர். இந்த கான்செப்டுக்குள்ள கடந்து போனா சர்வ வல்லமையுள்ளவர் உன் ஜெபத்தை கேட்பார். நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், ஆண்டவரே ஆண்டவரே அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் ஒண்ணும் இல்லை, ஆண்டவரே எதையாவது செய்யப்பா. கிடைக்காது. உன்னுடைய தவற்றை நீ உணரணுமே தவிர அடுத்தவனை பற்றி நீ பேசவே கூடாது. இது கேரளாவில் நான் போன நேரத்தில் ஒரு சம்பவத்தை அறிஞ்சேன். என்ன அப்படின்னா, அங்கே எதிர் ஜெபம்னு ஒரு ஜெபம் உண்டு. அது யார் பதில் கொடுப்பான்னா, தேவன் பதில் கொடுக்க மாட்டார், பிசாசு தான் பதில் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்தவனுக்கு விரோதமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்தவனுக்கு விரோதமாக இருந்து கூட்டம் நடத்துவாங்க, அப்படியெல்லாம் நடக்கும். இல்லை, இங்கே எப்போவுமே நீ உன்னை தாழ்த்தணும். தாழ்த்துறியா? எனக்கு ஒன்றும் தெரியாது, எந்த அனுபவம் இல்லை, என்னை கொண்டு நீர் உபயோகப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், எனக்கு உண்மையிலே பிரசங்கம் பண்ண வராது, சரியா வராது, கத்துவேன், தொண்டை இருக்கு நல்லா கத்துவேன், ஆனால் பிரசங்கம் தெரியாது. எங்கள் அப்பா என்னை எடுத்து உபயோகப்படுத்தலைன்னா என்னால் பிரசங்கிக்க முடியாது. நானே கேட்பேன், நானா இப்படியா பிரசங்கம் பண்ணேன், நானா இதை சொன்னேன்? உண்மை சொல்கிறேன், யாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எனக்கே வரும். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் படித்த விதம் வேறு, இன்னைக்கு நடக்கிற விதம் வேறு. அப்போ எனக்கு தெரியல, ஆனால் தேவன் ஏதோ ஒன்று செய்கிறார். அப்போ நீங்கள் இந்த வீட்டில் நன்மை அனுபவிக்க வேண்டுமானால் உங்களை நீங்கள் தாழ்த்தணும். தாழ்த்துறீங்கன்னு கேட்டால் இல்லையே. 2வது பாயிண்ட்டுக்குள் கடந்து போகிற போது, மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 to 24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. போதும். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அவருடைய வீட்டில் நன்மை அனுபவிக்க வேண்டுமானால் முதல்ல சகோதர சிநேகம் இருக்கணும்ன்றார். இருக்கா? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நான் பணம் படைத்தவன், அவர் ஏழை. நான் திறமை படைத்தவன், அவர் கோழை.
நான் அதிகாரம் படைத்தவன், அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் தானே நம்மகிட்ட இருக்குது. ஒரு ஏழையை நம்மளை மாதிரி நேசிக்கிறோமா? எந்த உதவியும் இல்லாத ஒரு அப்பாவி குடும்பத்தை நம்மை போல் நேசிக்கிற தகுதி யாரிடத்தாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆமீன். உதவாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைத்து தள்ளப்பட்ட குடும்பங்கள் உண்டு. சிலரை இன்றும் வயதுக்கு மூத்தவனை தகுதி இல்லை என்று நினைத்து வாடா போடா என்று அழைக்கிற அழைப்பு உண்டு. சில பிள்ளைகளை மரியாதை கொடுக்காமல் தகுதி இல்லை, பணவசதி இல்லை, படிப்பு இல்லை, தகுதி இல்லை என்று சொல்லி ஏளனமாக பார்க்கிற பார்வை உண்டு. ஏன்? தேவன் உன்னை அப்படி பார்த்தால் சகோதர சிநேகம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இல்லை. எப்படி தேவன் உன்னை நன்மையால் நிரப்புவார்? அல்லேலூயா. மூணாவது சொல்றார், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஒரு மனமாய் ஆராதிக்கணும்னு சொல்றார். சபையில் வந்தாலே ஒரு மனம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இங்க வந்தாலும் வீட்டு பிரச்சனை இருக்கும். இங்க வந்தாலும் சட்டியை திறந்து வச்சனா, பெட்டியை திறந்து வச்சனா, சாப்பாடு எப்படி இருக்குது, இந்த எண்ணம் இங்க வந்தாலும் இருக்குது. என்ன கதை? அதை நம்மளால சாகடிக்க முடியல, தெரியுமா உங்களுக்கு? எண்ண அலைகளை சாகடிக்க முடியாதபடிக்கு அதுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறோம். ஒரு மனம் இல்லை. அடுத்து சொல்றார், எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவ பயமும் பக்தியோடு வரவேண்டிய வரவும் உன்னிடத்தில் இருக்கணுமா? தேவ பயம் இருக்கா? தேவ பக்தியின் வேஷம் இருக்கு, பயம் இல்லை. நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை என்கின்ற எண்ணம் இருக்கே தவிர பிள்ளையாக இல்லை. எப்படி உனக்கு தேவன் நன்மை செய்வார்? ஒருவேளை அவருடைய வீட்டில் வந்திருக்கலாம், இடம் தெரியாம வந்து உட்கார்ந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டில் உண்மையா இருந்தால் நன்மை உண்டாகும். இந்த வீடு அப்படிப்பட்ட வீடு. இது யாவாகிய யாசுவா மேசியா தங்குகிற கூடாரம். இது ஆசாரிப்பு கூடாரத்திற்கு சமமான கூடாரம். எனக்கு தெரிந்து அன்றைக்கு மேகஸ்தம்பத்தினால் நிறைத்த அதே வல்லமை இன்றைக்கும் இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வர நேரம் கேட்பாங்க, உடனே மேகஸ்தம்பம் அன்னைக்கு தான் இருந்து, இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு புகைக்காடு, அக்கினி என்று சொல்லப்படுகிறது, அது இன்றைக்கு இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு அது அடையாளமாக கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. நம்ம இடத்துல விசுவாசம் இருக்கா? பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் இருக்கா? கிறிஸ்தவன் என்ற போர்வையில் வாழாதீர்கள். வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய கையில் இருக்கிற வேதாகமத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்கின்ற எண்ணம் உருவாக வேண்டும். நான் கீழ்ப்படிவதால் எனக்கு நன்மை உண்டானாலும் சரி, உண்டாகாமல் போனாலும் சரி, நான் இதற்கு கீழ்ப்படிவேன் என்கின்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். இருக்கா? இல்ல, அப்புறம் எப்படி நன்மை அனுபவிக்க முடியும்?